கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவர் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு 2வது நிருபத்தை எழுதும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். கொரிந்து சபையில பவுல் சுவிசேஷத்தை அறிவித்ததற்கு பிற்பாடு அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் ஆனாங்க, சபை வளர தொடங்கினது. சபை வளரும் போது சபைக்குள்ளே சத்துரு சில விசுவாசிகளையே கையில் எடுத்துக்கொண்டு சபைக்குள்ளே சத்தியத்தை விட்டு விலகும்படியாய், தேவனை விட்டு விலகும்படியாய் தவறாக வழிநடத்துகிற சத்துருவினுடைய தந்திரமான காரியம் சபையிலே நடந்து கொண்டிருந்தது. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதுகிறார். எழுதும்போது வேற ஒரு இயேசு இல்லையே, ஒரே இயேசு தான் நான் பிரசங்கம் பண்ணினது, வேற ஒரு ஆவி கிடையாது, வேற ஒரு சுவிசேஷமும் கிடையாது. அப்படின்னா கொரிந்து சபையில நடந்த பிரச்சனை என்னவென்றால், பவுல் பிரசங்கித்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மீறி வேற ஒரு இயேசுவை காண்பித்திருக்கிறான் பிசாசு. பவுல் பிரசங்கித்த ஆவியானவருடைய செயல்பாடை மீறி வேற ஒரு ஆவியானவரை சபையில காண்பிக்கிறான். வேற ஒரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு காண்பித்து கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக தந்திரமாய் சத்துரு ஆலோசனை பண்ணுகிறான். அதனுடைய 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்க, எதற்காக பவுல் மிக சீரியஸாக இந்த விஷயத்தை கையாளுகிறார் என்று நமக்கு புரியும். வாசிக்கலாம் 2வது வசனமும் 3வது வசனமும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலினுடைய பயம், பவுல் இந்த விஷயத்தை குறித்து மிக வைராக்கியமாய் பேசுகிறார். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறார். இங்க சேர் இருக்கு, இங்க முன்னாடி கூட வந்து கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு சபையை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை இந்த கற்புள்ள கன்னிகைகள் அவரோடு சேருவதற்கு தடையாக அவர்களை வழிவிலக பண்ணும்படியாய் சத்துரு தந்திரமான யோசனையை சபையில செய்கிறார். எப்படி இது நடக்கும்? ஏதேன் தோட்டத்தை காண்பிக்கிறார். ஏதேன் தோட்டத்துல நிறைய பேர்லாம் கிடையாது, 2 பேர் தான். தேவனுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்த தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே சத்துரு தந்திரமாய் நுழைந்து தேவனையும் மனிதனையும் பிரித்து விட்டான். அதே மாதிரி ஏதேன் தோட்டத்தில் நடந்தது மாதிரி இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே தந்திரமாய் நுழைந்து, யோசிச்சு பாருங்க, தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ளேயே சத்துரு நுழைஞ்சிட்டான்னா தேவ சபைக்குள்ள நுழைய மாட்டானா? சபைக்குள்ளே நுழைந்து விட்டான். அதனாலதான் 2 கொரிந்தியர் எழுதுகிறார், உங்களை கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்களை விலக்கி விடுவானோ அல்லது உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அதனால வேற ஒரு இயேசு கிடையாது, சிலுவையில் அறையப்பட்ட ஒரே இயேசு தான் இருக்கிறார், வேற ஒரு ஆவி கிடையாது, ஒரே ஆவியானவர் தான், வேற ஒரு சுவிசேஷமும் கிடையாது என்று சொல்லி பவுல் அதை நிரூபித்து காண்பிக்கிறார். நாம் கடந்த 2 வாரமாக வேற ஒரு இயேசு என்றால் என்ன, அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்றால் என்ன, வேற ஒரு ஆவி எப்படி சபைக்குள்ளே கிரியை செய்யும் என்பதையெல்லாம் குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு வேற ஒரு சுவிசேஷம். அன்னைக்கு கொரிந்தியர்கள் நிருபத்தை எழுதும் போது பவுல் அன்றைக்கு நடந்த விஷயத்தை வைத்து எழுதுகிறார். ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை கம்பேர் பண்ணி எழுதுகிறார். இன்றைக்கு 2021 இருக்கிற நம்முடைய சபைக்கும் அதே வார்த்தை கடந்து வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கும் சபைக்குள்ளே விசுவாசிகள் என்ற பெயர்ல, ஊழியர்கள் என்ற பெயர்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற பெயர்ல
தலைவர்கள் என்ற பெயர்ல, மூப்பர்கள் என்ற பெயர்ல சத்துரு தந்திரமாய் நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. வசனத்தை விட்டு நம்மை வழி விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சரியான சத்தியத்தை படித்தவர்கள், சரியான சத்தியத்தில் அஸ்திவாரம் போடப்பட்டவர்கள் இவைகளை இனங்கண்டு கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய மணவாளனாகி கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கற்பு சூறையாடப்படக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது, அல்லது கிறிஸ்துவை துக்கப்படுத்தக்கூடாது, அவருடைய வருகையில கைவிடப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துல இந்த நிருபத்தை எழுதுகிறார். சரி, இன்றைக்கு வேற ஒரு சுவிசேஷம் உண்டா? ஒரே சுவிசேஷம் அல்லவா? அந்த சுவிசேஷத்திற்குள்ளாக சத்துரு எப்படி செயல்படுவான் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வேகமாக நான் சொல்லும் போது வசனங்களை வாசிக்கிறவங்க நீங்க வேகமாக வாசிக்கணும். எல்லாரும் வசனத்தை வாசிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, வசனத்தை ஒருத்தர் படிக்கும் போது நீங்க வேத புஸ்தகத்தை திறந்து கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தலை குனிய கூடாது. உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். சுவிசேஷம் என்றால் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு இந்த பூமிக்கு வந்தது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. அதற்கு முன்பாக என்ன இருந்துச்சு? இருளின் ராஜ்யம் இந்த பூமியில ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் இருளின் ராஜ்யம் பூமியில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பாவம் செய்த நாளிலிருந்து உலகம் முழுவதும் இருண்டு போய்விட்டது. அந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். இருளின் அதிகாரத்தால் கட்டப்பட்டிருந்தார்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. இதற்கு பெயர் இருளின் அதிகாரம். இயேசு இந்த பூமிக்கு வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எந்த ராஜ்யம்? அது தேவனுடைய ராஜ்யம். சுவிசேஷம் என்றால் இருளின் அதிகாரம் நிறைந்த உலகத்திற்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்கிறதுக்கு பெயர்தான் சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளாக இருளின் அதிகாரம் விலகி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இருளின் அதிகாரம் விலகி தேவராஜ்யம் அவனுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுதான் சுவிசேஷம். மார்க் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது தான் சுவிசேஷம். அவருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்குது? அவர் வந்தார், அவர் பாவத்திற்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். இந்த 3 தான் அந்த சுவிசேஷத்திற்குள் அடங்கி இருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரித்த அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் மண்ணோடு மண்ணாய் போகல, அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். இதுதான் சுவிசேஷத்தினுடைய மைய பொருள். நல்லா கவனிச்சுக்கணும். சுவிசேஷம் என்றால் என்னன்னு தெரியாம சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது. அல்லது நீங்கள் கேட்கிற அல்லது நீங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்ற கருப்பொருள் இல்லாவிட்டால் அது சுவிசேஷம் அல்ல. நீங்கள் பேசுகிற சுவிசேஷம் அல்லது கேட்கிற சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், இருளின் ராஜ்யத்தை உங்களை விட்டு விலக்கலன்னு சொன்னா அதுக்கு பெயர் சுவிசேஷம் அல்ல. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? அது ராஜ்யத்தின் சுவிசேஷம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம். சரி, இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு, இந்த சுவிசேஷத்திற்கு அதிகாரம் உண்டு. இந்த சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒருத்தர்கிட்ட பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்லது ஒருத்தர் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அது செய்கிற தாக்கம் என்ன, அதனுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
போதும். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அந்த சுவிசேஷத்திற்குள்ளாக ஒளி இருக்கிறது. ஹல்லேலூயா. இருண்டு கிடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில, இருளின் அதிகாரத்திற்குள் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில, இருளின் அடிமைத்தனத்துல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும். சுவிசேஷத்தினுடைய வல்லமை நாங்க பிராக்டிகலா பார்த்துக்கிறோம். அநேகர்கிட்ட அந்த வசனம் பேசும் பொழுது, வசனம் உள்ளே போகும்போது அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த இருள் மாற ஆரம்பிக்கிறது, ஒளி அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. சுவிசேஷத்திற்கு ஒரு இருளை, ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கிற இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருகிற வலிமை அதற்கு இருக்கிறது. இருள் தான் எல்லா பாவத்துக்கு காரணம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த ஒளி வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் மாறிவிடும். அது சுவிசேஷத்தினுடைய வல்லமை. அடுத்ததாக மார்க் 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது, அந்த சுவிசேஷம் ஒருத்தருக்குள்ள போகும்போது அவர்களுக்கு உள்ளே இருக்கிற பிசாசுகள் வெளியேற தொடங்குகிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்கு பிசாசுகளை விரட்டக்கூடிய வல்லமை இருக்கிறது. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, சுவிசேஷத்தினுடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது, எப்பேற்பட்ட அசுத்த ஆவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்தகார வல்லமைகளா இருந்தாலும் அது கீழ் அடங்கியே ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவினுடைய போராட்டம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தினுடைய ஒளிக்கு நீங்க விட்டு கொடுத்தா போதும், சுவிசேஷத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தா போதும், எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிய ஆரம்பிக்கும். நம்ம ஆராதனை நேரத்தில் நினைவு கூர்ந்தோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவர் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில ஆணி அடித்து தோற்றால ஜெயிச்சாரா? அவர் ஜெயித்தார். அவர் ஜெயிச்சதுனாலதான் அந்த சுவிசேஷத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. அந்த சுவிசேஷம் உள்ள போகும் பொழுது எல்லா அந்தகார கிரியைகள் அழிய ஆரம்பிக்கும். 1 தீமோத்தேயுல வாசிங்க. சரி, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே. அப்ப சுவிசேஷத்தை கேட்டா, சுவிசேஷத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் அவனுக்குள்ளே ஜீவன் வரும், அவன் அழியாமைக்குள்ளாக கடந்து போகலாம். அப்படின்னு என்ன? நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் கடந்து போக முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவனையும் அழியாமையும் கொண்டு வருகிறது சுவிசேஷம். சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது மரித்த நிலைமையில் இருக்கிற எந்த மனுஷனும் உயிர்ப்பிக்கப்படுவான். அதான் எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நமக்குள்ளே உயிர்ப்பித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை உயிர்ப்பித்ததுனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த சுவிசேஷம் உள்ள போகும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கும், நமக்கு ஜீவனை கொடுக்கும். அடுத்தது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிக்கோங்க வீட்டுல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது சமாதானம் வந்துவிடும். உங்க வாழ்க்கையில பணத்தால், பொருளால், நண்பர்களால், உங்களுடைய ஆஸ்திகளால் எதனாலையும் சமாதானம் வராது. ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் வருகிற வழி சுவிசேஷம். சுவிசேஷத்தின் மூலமாக தான் ஒருத்தருக்குள்ள சமாதானம் வரும். நீங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம், உங்களுடைய ஞானத்தை நீங்க யூஸ் பண்ணலாம், உலகத்துல நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம், சமாதானம் வராது. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அது சுவிசேஷத்தின் வழியாக தான் வரும். சுவிசேஷம் வரும் பொழுது, சுவிசேஷத்தை நீங்க கேட்கும் போது, சுவிசேஷம் என்றால் என்ன? தேவராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவை பற்றின சுவிசேஷம். இதை நீங்க கேட்டு கீழ்ப்படியும் போது சமாதானம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 4:23
இயேசு ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா சகல வியாதிகளையும் அவர் சுகமாக்கினார். சுவிசேஷம் உள்ள வரும்போது வியாதிகள் சுகமாகும். அவர் வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவன். அப்படின்னா இந்த இயேசுவை பற்றின சுவிசேஷம் நமக்குள்ளே போகும் பொழுது கொடிய வியாதிகள் மாறும். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது குஷ்டரோகிகள் சுகமானார்கள் இல்லையா? பலவிதமான வியாதி உள்ளவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், சுகமானார்கள். அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்தார். எல்லா வியாதியும் சுகமாகணும் என்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அதற்காக ஆண்டவர் நமக்கு டாக்டர்ஸ் வச்சிருக்கிறார். நம்முடைய பலவீனத்தினால, சாப்பாட்டு குறைவினால, கிளைமேட்டினால நிறைய வியாதிகள் வருகிறது. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு டாக்டர் வச்சிருக்கிறார். சில வியாதிகள் பாவத்தினால வருகிறது, சில வியாதிகள் சாபத்தினால வருகிறது, சில வியாதிகள் பிசாசினால வருகிறது. இப்படிப்பட்ட வியாதிகள் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி உள்ளே போகும் பொழுது அவர்களை விட்டு விலகுகிறது. கருமையானவர்களே, அநேகரை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம சபையிலே கூட கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி டாக்டரே கைவிட்டு அவர்கள் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊரே இந்த பொண்ணு செத்துருவா, ஒரு வாரத்துக்குள்ள செத்து போயிடுவான்னு சொல்லி மரண செய்தி அறிவித்து, அப்படிப்பட்ட ஒரு பெண் நான் சபையில போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்து படுத்திருந்தா அவளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். இன்னைக்கு போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தில் இருக்கிற 60 பேரை கூப்பிட்டு அத்தனை பேருக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாப்பாடை கொடுத்து சாக கிடந்த என்ன இயேசு உயிர்ப்பித்தார்னு சொல்லி சாட்சி சொல்லி சாப்பாடை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் இல்லையா? அந்த சுவிசேஷத்தின் ஒளி உள்ள வரும் பொழுது சாபத்தினாலே, பாவத்தினாலே, பிசாசினாலே இருக்கிற எல்லா கொடிய போராட்டங்கள் நம்மை விட்டு விலகும். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது ஊழியத்தில் அதுதான் நடந்தது. அடுத்தது சுவிசேஷத்துல மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க எல்லாம் வீட்டுல போய் இதை வாசிச்சுக்கோங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல லேகியோனால பிடிக்கப்பட்ட ஒருத்தன் பிரேத கல்லறையிலிருந்து வருகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வஸ்திரம் உடுத்தி புத்தி தெளிந்தவனாய் தேவாலயத்திற்குள்ள போனான். சுவிசேஷத்திற்கு என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட பைத்தியக்காரனையும், எப்பேற்பட்ட கடினமானவனையும், எப்பேற்பட்ட புத்தி சுயாதீனம் உள்ள மனுஷனையும் பிரேத கல்லறைகளில தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை புத்தி தெளிந்தவனாய், வஸ்திரம் உடுத்தினவனாய் தேவாலயத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு சுவிசேஷத்திற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா! சுவிசேஷம் அல்லாமல் வேற யார் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்துகிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறது சுவிசேஷத்தால் மாத்திரமே முடியும். போன வாரத்துல எங்க வீட்டுல ஒரு நபர் வந்திருந்தார், தூத்துக்குடியில இருந்து. அவருடைய வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிக்கிறார். 6 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் குடி. இருளின் அதிகாரம், முகமெல்லாம் இருண்டு கிடக்குது. எப்படியாவது ஜெபம் பண்ணி தூத்துக்குடியில இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவருக்கு காண்பிக்கப்பட்டது. வசனத்தை வாசிக்க சொல்லும் பொழுது ராத்திரி தூங்கினாரு. காலையில எந்திரிச்சு சொல்றாரு, குடிக்கணும் என்ற எண்ணமே எனக்கு வரல. இன்னைக்கு 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. அவங்க போன் பண்ணி சொன்னாங்க, இன்னும் அவர் குடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட மனுஷனையும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு. நீங்க விசுவாசிச்சா தேவ மகிமை பார்க்கலாம். விசுவாசிக்கலன்னா இன்னைக்கு பல சபைகளில சுவிசேஷத்தை அடக்கி வைக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் அற்புதம் நடக்காது, கண்டிப்பா நடக்காது. தலைகீழ நடக்காது. நீ குழந்தை மாதிரி விசுவாசிக்கிறாயா? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குழந்தை மாதிரி வந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் நீ செயல்படுகிறீர் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தான் செயல்படுவார். நீங்க டாக்டர் பேசிட்டு இருந்தா ஆண்டவர் செயல்பட மாட்டார். நீ குழந்தை மாதிரி தேவ சன்னிதானத்துக்கு வந்தா தேவன் செயல்படுவார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஒளி பைத்தியக்காரனை கூட பிரேத கல்லறையில் இருந்தவனை புத்தி தெளிந்தவனாய் தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, ரோமர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கும் போது அந்த சுவிசேஷம் எப்படி போச்சாமா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா! சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது சூப்பர் நேச்சுரலாய் தேவன் செயல்படுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அங்கு நடக்கும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது
டாக்டர்களால் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கூட மாற்றுவதற்கு சுவிசேஷத்தினால் முடியும். சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது இயற்கை நீதிகளை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு சுவிசேஷத்தினால் முடியும். காரணம், இந்த சுவிசேஷம் என்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை பற்றியதான செய்தி. இந்த சுவிசேஷம் என்பது உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற தேவனுடைய செய்தி. காற்றையும் கடலையும் இறையாதை அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அப்படியே நின்றது. தேவன் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், பிசாசுகளின் மேல் அதிகாரம் உள்ளவர், வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவரானதால் அவரை பற்றின சுவிசேஷம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை எந்த கட்டு கட்டி இருந்தாலும், எந்த பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலும் அது விலகியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விலகும் விசுவாசிக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாததுக்கு காரணம், உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாததுக்கு காரணம், நீ அலைந்து திரிகிறதுக்கு காரணம், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறாததுக்கு காரணம், உங்க வாழ்க்கையில சரியாக தூங்க முடியாததுக்கு காரணம், உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் வாய்க்காதே போகிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். இந்த சுவிசேஷத்திற்கு நீ இடம் கொடுக்கவில்லை, இந்த சுவிசேஷத்திற்கு நீ கீழ்ப்படியவில்லை, இந்த சுவிசேஷம் பிரஸ்தாபப்படுத்துகிற இயேசுவுக்கு முன்பாக நீ தலை வணங்கவில்லை, இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் உன் வாழ்க்கை இன்றைக்கு சூனியமாய் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும், இன்னைக்கு எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கை மாறணும், என் புத்தி தெளியணும், என்னுடைய குடும்பம் மாறணும், இந்த உலகத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு நிம்மதி வேண்டும் என்று நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மருந்தே கிடையாது. இந்த சுவிசேஷமே அருமருந்து. ஹல்லேலூயா! இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள போகும் பொழுது, இந்த சுவிசேஷம் சொல்லுகிற இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உன்னுடைய அக்கிரமத்திற்காக சிலுவையை சகித்தவர், அவர் தலையில முள்முடி சூடப்பட்டது, அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவர் உடல் முழுவதும் சாட்டை வாரினாலே அடித்து பிளக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக. நாம் வாசித்த ஆராதனை பகுதியில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஏன் என்று உங்களுக்கு விடுதலை இல்லை? ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு சொஸ்ததை இல்லை? ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை? இந்த சுவிசேஷத்தை நீ மறுதலிக்கிறாய், இந்த சுவிசேஷம் சொல்லுகிற இயேசுவை நிராகரிக்கிறாய், இந்த இயேசுவுக்கு நீ கீழ்ப்படியவில்லை, இந்த இயேசுவுக்கு முன்பாக நீ முகம் குப்புற விழவில்லை. இந்த இயேசு இல்லாமல் இரட்சகர் இல்லை, இந்த இயேசு இல்லாமல் நிம்மதி இல்லை, இந்த இயேசு இல்லாமல் உன் வாழ்க்கையில விடுதலை இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்துக்கு அடிபணிவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இந்த சரித்திரம் இன்றைக்கு மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை விட்டு நீ வெளியே போகும் பொழுது இந்த இயேசுவை பிடித்துக் கொண்டு இந்த சுவிசேஷத்தின் மையப்பொருளாய் இருக்கிற இயேசுவுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், இந்த லேகியோன் பிடித்தவனை அவனுடைய சரித்திரம் மாறினது போல, அவன் புத்தி தெரிந்தது போல நீங்கள் இங்கிருந்து வெளியே போக முடியும். ஹல்லேலூயா! இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். வேற வழியே கிடையாது. இன்னும் 10 வருஷம் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் ஒரு முன்னேற்றமும் வரப்போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு விடுதலை நடக்க போறது கிடையாது. விடுதலை வேணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இயேசுவுக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கணும். இயேசுவால மாத்திரம் தான் உங்களை மாற்ற முடியும். இயேசுவால மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். சுவிசேஷத்தினுடைய வல்லமை. அது மாத்திரமல்ல, பவுல் இதை சொல்லும் போது வேற ஒரு சுவிசேஷம் அப்படிங்கிற சுவிசேஷத்தினுடைய வல்லமை நம்ம பார்த்தோம். வேற ஒரு சுவிசேஷம் எப்படி வரும்? அது சொல்றாரு, சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்துல தந்திரமாய் நுழைந்து அவர்களை வஞ்சிச்சது மாதிரி வேற ஒரு சுவிசேஷமும் வேற மாதிரி வராது. அது தந்திரமாக தான் வரும். சுவிசேஷம் என்ற பெயர்ல தான் வரும், ஊழியர்களுடைய வாயில தான் வரும், சபைக்குள்ளதான் இருக்கும், வசனத்தை தான் பேசும். அது வேற சுவிசேஷம் என்று நீங்கள் பகுத்தறிய முடியலன்னு சொன்னா வேற சுவிசேஷத்துக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள், வேற சுவிசேஷத்திற்கு நீங்கள் அடிபணி ஆரம்பித்து விடுவீர்கள். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேக சபைகள், அநேக ஊழியங்கள், அநேகர் எழுப்பிட்டாங்க. எந்த சபை கரெக்ட், எந்த சபையில சொல்லுகிற சத்தியம் சரி என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கு வேறொரு சுவிசேஷத்தை யார் பிரசங்கிக்கிறார், சத்தியத்தை மாற்றி மறைத்து யார் பேசுகிறார் என்பதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? நீங்க வேறொரு சுவிசேஷத்தை குறித்த
குறித்த தெளிவு இல்லைன்னா எல்லா சபை தான், எல்லா மீட்டிங் தான், எல்லா பிரசங்கம் தான் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். உங்களுடைய கற்பு சூறையாடப்பட்டு விடும். அதனால வேற ஒரு சுவிசேஷத்தை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் வேகமாக நீங்க வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. வேற ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான். வேதம் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்போ இந்த ஒருவராகிய இயேசுவை தவிர மீடியேட்டர் வேற இல்லை. எந்த இறை தூதர்களா இருந்தாலும் சரி, இயேசுவை பெற்றெடுத்த மரியம்மாவாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய தகப்பனாகிய யோசேப்பானாலும் சரி, யாரானாலும் சரி, வேற ஒரு மீடியேட்டர் கிடையவே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சத்துரு ஏதேன் தோட்டத்தில் எப்படி வஞ்சித்தானோ இன்றைக்கும் ஜனங்களை வஞ்சிக்கிறான். எப்படி? இந்த ஒரே கிறிஸ்துவை, ஒரே மத்தியஸ்தரை, ஒரே இயேசுவை ஆண்டவர் ஜனங்களுக்கு காண்பிக்கும் போது இவன் இடையில போது என்ன சொல்றான்? அவங்க அம்மாவை நீ வணங்கு, இறை தூதர்களை நீ வணங்கு, அவங்க அப்பாவுக்கு பூஜை செய் என்று சொல்லி வேறு வழியாய் நம்மை டைவர்ட் பண்ண பார்க்கிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் கற்பு சூறையாடப்பட்டு விடும். உங்களை ஒரே புருஷனுக்கு என்று நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாய் நீங்க இருக்கிறீங்க. உங்களை கிறிஸ்துவிடத்தில் சேர விடாதபடிக்கு தடுத்து விடும். வேற சுவிசேஷம் இல்லை. வேற சுவிசேஷத்தை கேட்காதிருங்கள். இயேசு ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே மத்தியஸ்தர். இயேசுவை அல்லாமல் வேறே அவங்க அம்மாவையோ அல்லது தூதர்களையோ வேற யாரையோ புனிதர்களையோ மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டால் அது தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பங்கு பெறக்கூடாது. ஒன்னா இயேசுவை ஆராதிக்கிறவர்களோடு நீங்க கலந்திருக்கணும், இல்லைன்னா பேய்களை ஆராதிக்கிறவர்களோடு கலந்திருக்கணும். ஒன்னா அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க முடியாது. காரணம், அது வேற ஒரு சுவிசேஷமாய் நம்மை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிரும். கிறிஸ்துவை மாத்திரம் பிரதானப்படுத்துகிற, கிறிஸ்துவை மையப்பொருளாய் வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற சகல விடுதல்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோகம் போறதுக்கு அவர்தான் வழி. நீங்க வேற ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா பரலோகம் போகக்கூடிய வழியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனால வேற ஒரு சுவிசேஷம் என்பது இயேசுவை மாத்திரமே பிரதானப்படுத்தாம கூட நிறைய பேரை சேர்த்துனா அது வேற சுவிசேஷம். நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். வேறொரு சுவிசேஷம் எப்படி இருக்கும் பாருங்க. தேவ ராஜ்யத்தை குறித்து தான் முதலாவது பேசும். இயேசு வரப்போகிறார், பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு, ஒப்பு கொடு. இதுதான் தேவ ராஜ்யத்தை குறிச்சதான செய்தி. ஆனால் வியாதி சுகமாய் நீ சபைக்கு வா, வேலை கிடைக்கும் சபைக்கு வா, கல்யாணம் ஆயிரும் சபைக்கு வா, ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், இதை முதலாவது கொண்டு வந்தால் அது வேற சுவிசேஷம். இன்னைக்கு ஜனங்களை கவருவதற்காக செழிப்பான உபதேசம், பணத்தையும் பொருளையும் காண்பித்து உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை முன்னிறுத்தி ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டது என்று சொன்னால் அது வேற ஒரு சுவிசேஷம். தேவ ராஜ்யத்தை முதலாவது பிரசங்கிச்சா அதுதான் சரியான சுவிசேஷம். ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ, ஆசீர்வாதமா, திருமணமா, பணமா, வேலையா, சுகமா, இது ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட கொடுக்கப்படும். ஆனா பல நேரங்களில் வேற ஒரு சுவிசேஷம் இன்றைக்கு சபைகளுக்குள் புகுந்து விட்டது. வேற ஒரு சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? செழிப்பை காண்பிக்கிறது, ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறது, ஆஸ்திகளை காண்பிக்கிறது. இதெல்லாம் காண்பிச்சு உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேற ஒரு சுவிசேஷத்தை இனம் கண்டு கொள்ள வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. பாஸ்டரை பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அது வேற ஒரு சுவிசேஷம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது இலவசமாய் நீங்க பெற்றிருக்கிறீங்க, இலவசமாய் நீங்க கொடுங்க. இன்னைக்கு சபைகளில பெருகி இருக்கிறார்கள் ஆட்கள். பிசாசு சொல்றதுக்கு இவ்வளோ, இந்த கட்டை உடைக்கிறதுக்கு இவ்வளோ. யார் சொன்னது? நம்மள கட்டை உடைக்கிறோம், நம்மள பிசாசு துறக்கிறோம். மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளியை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அதை செய்கிறார். தேவன் விடுதலை கொடுக்கிறார். அவர் செய்கிறதை இவர்களுடைய மகிமைக்காக எடுத்துக்கொண்டு இதை பிரதானப்படுத்தி கொண்டு இதற்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களா வேணாலும் இருக்கட்டும், தூதர்களே கூட இறங்கி வரட்டும். வேதத்துல தெளிவா சொல்லுது, நாங்க பிரசங்கியாத சுவிசேஷத்தை வானத்திலிருந்து வந்து ஒரு தூதன் பிரசங்கிச்சாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது, வஞ்சிக்கப்படாதீர்கள். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொன்னா அவங்க சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவதா? இல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது அது இலவசம், அதுக்கு சார்ஜ் கிடையாது. அடுத்து சபையில ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் பிரசங்கம் பண்ணணும். இவ்வளவு பணம் கொடுக்கணும், தசமபாகம் இவ்வளவு கொடு, இந்த ஃபண்டு, இந்த பில்டிங் என்று சொல்லி பலவிதமான ப்ராஜெக்டுகளை முன்னாடி வைத்து பணத்தையே பிரதானமாக வைத்து சபை நடக்கிறது என்று சொன்னால் அது வேற ஒரு சுவிசேஷம். ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் முக்கியம். நீ பில்டிங் கட்டிட்டு உட்கார்ந்து யார் ஆராய்ச்சிட்டு இருக்க போறோம்? ஆண்டவர் பில்டிங்ல ஒரு நாள் இருக்கிறது கிடையாது. அது கட்டி கொடுக்கிற நேரத்தில் கட்டி கொடுப்பார், அவ்வளவுதான். அது வரைக்கும் நமக்கு எங்க ஆயத்தப்படுத்திருக்கோம் அங்க உட்கார்ந்து ஆராதிக்கலாம். வாரம் முழுவதும் ஒரு பில்டிங் கட்டுற ப்ராஜெக்டே பேசிட்டு இருந்தா, வாரம் முழுவதும் ஜனங்களை வருத்தப்படுத்தி நீங்க பணத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா அது வேற ஒரு சுவிசேஷம். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய உள்ளத்துல தேவன் ஏவி அவர்கள் உதாரத்துவமாய் கொண்டு வரணும். அப்படிதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சு, அப்படிதான் சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அதுதான் வேதத்தினுடைய சட்டம். இங்க நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள் பேசி அவர்கள் வந்து செஞ்சாதான் அது தேவனுடைய நடத்துதல் அல்லது கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். நிர்பந்தப்படுத்தி நீங்க ஒரு 10,000 ரூபாய் சர்ச் ஃபண்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 10,000 ரூபாய்னால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது கிடையாது. வேற ஒரு சுவிசேஷம். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பணம் என்று சொல்லி பணத்திற்காக அலைகிற ஒரு ஊழியர்களுடைய கூட்டம் இருக்கிறது. பணம் செழிப்பு என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை சூறையாடி கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற ஓநாய்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே புகுந்து விட்டது. அது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கடைசி நாட்களில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது இலவசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரோமர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அங்க பவுல் சொல்றாரு, சம்பூரண சுவிசேஷம் அப்படின்னா சுவிசேஷத்தினுடைய முழுமையை குறித்து அங்க பேசுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய பல சபைகளில சத்தியத்தை சரியாய் பேசுகிற பல சபைகள்ல கூட இந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள் கிடையாது. யார் உங்களை மறைக்க சொன்னா? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுடைய எல்லா விதமான அவபக்திக்கு மேலாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பல சபைகளில அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள் கிடையாது, பிசாசே இல்லைன்றான், வியாதி சுகமாகாது. யார் சொன்னா? சம்பூர்ண சுவிசேஷத்தை மறுதலிக்கிறீர்கள். சரி, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள் எடுத்துக்கொண்டா அவர்கள் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அடிப்படையான சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள். அதுவும் சம்பூர்ண சுவிசேஷம் கிடையாது. வசனத்தோடு தேவனுடைய சகல வல்லமைகளையும் கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே விசுவாசித்து பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் சம்பூர்ண சுவிசேஷம். அதை பிரசங்கிக்க தான் இயேசு வந்தார். அதுதான் டாக்டரினை ஒழிய ஒரு குரூப்புகள், நாங்க பிரதர், நாங்க பாப்டிஸ்ட், நாங்க சிஎஸ்ஐ என்று சொல்லி ஒரு குழுவினர் ஏற்படுத்தின அந்த டாக்டரின் அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது, அது தேவனால் ஏற்படுத்தப்படவில்லை. நாம் டாக்டரினுக்கு கீழ்ப்படியணுமா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியணுமா? சத்தியம் சொல்லுகிறது அது சம்பூர்ண சுவிசேஷம். சுவிசேஷத்திற்குள்ள இயேசுவின் காலத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல என்னவெல்லாம் நடந்துச்சோ அது இன்றைக்கும் நடக்கும். அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறையல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதை சொல்லுகிறது தான் சுவிசேஷம். அதை மறுத்து அல்லது வேற எதையாவது வெட்டி ஒட்டி பேசினார் என்று சொன்னால் அது வேற ஒரு சுவிசேஷம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை குறித்து நமக்கு தெரியும். அந்த வசனத்தை நீங்க வீட்டுல வாசிங்க. அங்க நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ சரியான சுவிசேஷம் என்பது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது. நீங்க எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, இல்லைன்னா ஆண்டவர்களை தண்டிப்பார்னு சொல்றதுக்கு தயாரா இருந்தால் அதுதான் சம்பூர்ண சுவிசேஷம், அதுதான் ஒரிஜினல் சுவிசேஷம். இல்ல ஆட்களுக்காக முகத்தை பார்த்து அந்தஸ்தை பார்த்து வளைத்து நெளித்து பாவத்தை குறித்து பேசாம, பாவத்தை குறித்து பேசின சபை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க என்று சொல்லி பாவத்தை டச் பண்ணாமையே பிரசங்கிக்கிற அநேக சபைகள் உண்டு. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்தை குறித்து வேதம் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறது. பாவத்தோடு நீ தேவனிடத்தில் ஐக்கியமா இருக்க முடியாது. பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். பாவம் என்ற இருள் உன்னை விட்டு மாறி ஆக வேண்டும். பாவம் உனக்குள்ள இருக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவத்தை சுட்டி காண்பித்து அதை ஆபரேஷன் பண்ணி அதை வெளியே எடுக்கிற வரைக்கும் உதவி செய்யறதுதான் சபை. அதை விட்டு வேற வேலையை பார்த்தா அது வேற ஒரு சுவிசேஷம். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எந்த சபைக்கு போகணும், யார் கூட ஐக்கியமா இருக்கணும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். இன்றைக்கு நீங்க பல இடத்துல இருந்து வந்திருக்கலாம், பல சபைகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்க யார் கூட ஐக்கியமா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பூர்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபையோடு நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்களோட ஐக்கியமா இருக்கணும், அப்படிப்பட்ட விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கணும். அப்பதான் உங்க குடும்பத்துல விடுதலை, உங்க வாழ்க்கையில விடுதலை. அடுத்தபடியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்ற விஷயமே பிலிப்பியர்கள் நிருபத்தில் தான் இருக்கு. அதே நேரத்துல அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. சபையில வந்து டான்ஸ் ஆடு, சபையில வானத்துக்கு பூமிக்கு குதி, சபையில டெக்கரேஷன்ஸ் போட்டு சினிமா மாதிரி நீ ஆட்டம் போடு, இத சொல்லல. அது வேற ஒரு சுவிசேஷம். சபையில சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சன்னிதானத்துக்கு வரணும். இங்க ஒரு தேவன் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் இங்க எழுந்தருளி இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள வரணும். ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கணும். சரியான நேரத்துக்கு வரணும், சரியாய் ஆராதிக்கணும். ஆராதனை நேரத்துல அந்த கான்சென்ட்ரேஷனோட தான் இருக்கணும், வேற சிந்தனையா இருக்கக்கூடாது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது ஆராதனையில மாத்திரமல்ல, நீங்க வீட்டுக்கு போகும்போது, நீங்க வெளியில் இருக்கும்போது ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார், அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் பாவத்திற்கு தக்கதாக சரி கட்டுகிறவர், மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறவர். இந்த உணர்வெல்லாம் சபையில போதிக்கப்படும் பொழுது இந்த தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்குள்ள வரும். சபைக்கு வந்துட்டு நீங்க நல்ல குதிங்க, நல்ல ஹை வால்யூம்ல பாட்டை போட்டு நல்ல மியூசிக்கை போட்டு ஆடு குதி என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது வேற ஒரு சுவிசேஷம். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கேட்கிறேன், அந்த சபையில போய் கொஞ்ச நேரம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, எந்த ஆவி வருதுன்னு பார்ப்போம். வராது. இசையினுடைய வேகத்துல ஒரு எமோஷனல்ல துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிற அனுபவங்கள், இதெல்லாம் சத்துரு தந்திரமாய் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் இப்போ சில காரியங்களை லிஸ்ட் போட்டு நம்ம ஒரு 6-7 விஷயங்களை நம்ம பார்த்தோம். வேற ஒரு சுவிசேஷம் என்றால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஒருவேளை இப்படிப்பட்ட எதிரையாவது நீங்க வஞ்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ வேற ஒரு சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்திருக்கிறாய். இன்றைக்கு நீ சரியான சுவிசேஷத்துக்குள்ள வந்து விடு, சரியான சத்தியத்துக்குள்ள நின்று விடு. இல்லைன்னா இதே இன்னைக்கு கேட்கிற இந்த வார்த்தைகள் நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு எதிரான சாட்சியா இருக்கும். அன்னைக்கு இவ்வளவு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம், நீங்க வேற ஒரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்களே, இயேசு கிட்ட வரலையே, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கவில்லையே, உங்களுக்கு மனிதர்களுடைய முகத்தை பார்த்துட்டீங்களே என்று சொல்லி தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு இயேசு வேணுமா இல்ல வேற நபர்கள் வேணுமா? இயேசு வேணுமா பாஸ்டர் வேணுமா? இயேசு வேணுமா மனிதனுடைய முகமா? இயேசு வேணுமா குடும்பமா? இயேசுவா உங்களுடைய சொந்த பந்தமா? இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றார்.
கர்த்தரையே சேவிப்போம் இல்லையா? மோசே சொல்ற கர்த்தர் தெய்வமான அவரை சேவி, இல்ல பாகால் தெய்வம் வந்து அவனை சேவி. நீங்க முடிவு பண்ணுங்க, யாரை சேவிக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. வஞ்சிக்கிற அநேக உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்து விட்டது. இப்ப கடைசியா ஒரு 6 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். இது எப்போதும் போல நம்ம சுய பரிசோதனை பண்றதுக்கு. எப்படி தெரியுங்களா, எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்குள்ள சரியான சுவிசேஷம், வேற சுவிசேஷம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற சுவிசேஷத்தை குறிச்சாலும் நான் அவேர்னஸா இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சரியான சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருக்குதா, சரியான சத்தியத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்பதை சுய பரிசோதனை செய்யும்படியாய் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நம்ம எல்லாரும் சுய பரிசோதனை பண்ண போறோம். எனக்குள்ள சரியான சுவிசேஷம் தான் இருக்குதா, இந்த சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படிச்சிட்டேனா, ஏசு எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றது நீங்க இன்னைக்கு உறுதிப்படுத்திக்கலாம் இந்த வசனத்துல. இல்லைன்னா நீங்க மறந்துருக்கணும். இந்த சுவிசேஷத்தை சரியா நீங்க கேட்டிருந்தா, சுவிசேஷம் உங்களுக்குள்ள போச்சுன்னா அது சும்மா இருக்காது, இருதயத்தை குத்தும். வசனம் பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். உங்க இருதயத்துல குத்தே வரல, உணர்வே வரல, உடைக்கவே படல, நான் எப்போதும் போல இருக்கிறேன், அப்படியே போறேன் அப்படியே வர்றேன்னா நீங்க இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க. இருளின் அதிகாரம் உங்களை மயக்கி வச்சிருக்குது, உங்களை கடினப்படுத்தி வச்சிருக்கிறான். இருதயத்துல நீங்க செய்யற தவறை குறிச்சு ஒரு உணர்வே வரல, மனக்கசந்து அழுக முடியல, தேவ சன்னிதானத்துல ஒப்பு கொடுக்க முடியல, வசனம் உள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா நீங்க வேற ஒரு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிச்சிட்டீங்க, இல்லைன்னா சுவிசேஷம் உங்களுக்குள்ள போகல. சுவிசேஷம் உள்ள போச்சுன்னா உள்ளம் குத்தப்படும். சில வருஷங்களுக்கு முன்பாக நாங்க மதுரை பகுதியில ஒரு ஜெபத்துக்காக போயிருந்தோம். ஒரு வீட்டுல தங்கி இருந்தோம்னா அந்த நபர் எங்களோட கூட ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அப்ப நாங்க போய் ஒரு 5-6 பேர் ரவுண்டா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது என்னோட கூட ஒரு தீர்க்க தரிசன வரத்தை பெற்ற ஒரு சகோதரன் வந்திருந்தார். எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், ஒருத்தருக்காக மட்டும் ஜெபம் பண்ணவே இல்லை. கடைசியில அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொன்னார். அவர் அப்படியே சேர பின்னாடி தட்டி முழங்கால் பிடி போட்டு அழுது, இதுக்கு மேல சொல்லாதீங்க, நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு. குத்தப்படும். ஒரு குத்தப்படுதல் உங்களுக்குள்ள நடக்கலைன்னா இன்னும் சரியான ஒளி உங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பிரசங்கம் கேட்டாலும் குத்தப்பட மாட்டேங்குது, உணர்வே வர மாட்டேங்குது அப்படின்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள இருதயத்தில் குத்தப்படணும். கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா சுவிசேஷம் உங்களுக்குள்ள போச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள உங்களை தள்ளி கொண்டு வந்துடும். இருந்த நிலைமையில உங்களை இருக்க வைக்காது. 10 வருஷமா அப்படி இருக்கிறாங்கன்னா சம்திங் ராங். உங்களை ஏதோ ஒரு கட்டி வைத்திருக்கிறது, ஏதோ உணர்வு இல்லாமல் உங்களை இருக்க வச்சிருக்குது. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த உணர்வுள்ள இருந்தீங்க எனக்கு கொடுங்க, ஆவியானவரை நீ உடைங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனுடைய 40வது வசனம் வாசிங்க. 2வதாக இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை, சுவிசேஷம் உங்களுக்குள்ள போயிருச்சுன்னா இந்த மாறுபாடானவங்களோட நீங்க ஐக்கியமா இருக்க மாட்டீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நீங்க யாருக்கிட்ட அதிகமா பேசுறீங்க, உங்க வீட்டுக்கு யார் அதிகமா வர்றா, இதை வச்சே தெரியும் உங்களுக்குள்ள சுவிசேஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. நீங்க யாரு கூட அதிகமா ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சே தெரியும் நீங்க சரியான சத்தியத்துக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா. ஏன்னா சுவிசேஷத்தை கேட்ட உடனே, குத்தப்பட்ட உடனே அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா, மாறுபாடான சந்ததி விட்டு உன்னை நீ விலகிதான் இருக்கும். பேசக்கூடாதுன்றது கிடையாது, ஆனா நீங்க விலகி இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அவங்களோட ஐக்கியமா இருக்க முடியாது. ஐக்கியமா இருந்தா அந்த மாறுபாடு உங்களுக்குள்ள வரும். ஆனா நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள குத்தப்படவில்லை, உங்களுக்குள்ள ஒளி வரல, இருள் இருக்குது. அதனாலதான் நீங்க இருள் இருக்கிறவங்களோட ஐக்கியமா இருக்கிறீங்க. ஒளி வந்துச்சுன்னா ஓடி வந்துருவீங்க சபைக்கு, ஒளி வந்துச்சுன்னா முழங்கால் போடுவீங்க, ஒளி வந்துச்சுன்னா வேதத்தை திறப்பீங்க. இது எதுவுமே நடக்கலன்னா சம்திங் ராங் உங்களுக்குள்ள. இன்னைக்கு நீங்க எந்த சுவிசேஷத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 42வது வசனம் 3வதாக அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இந்த சுவிசேஷம் ஒருத்தருக்குள்ள போச்சுன்னா, இயேசு ஒருத்தருக்குள்ள போனா
அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்பாங்க, அந்யோன்யமா இருப்பாங்க தேவ பிள்ளைகளோட, அப்பம் விற்கிறதுல திருவிருந்து ஆராதனையில பங்கெடுப்பாங்க ஞானஸ்நானம் பெற்று, அடுத்தது ஜெபம் பண்ணதுல உறுதியா இருப்பாங்க. இது எதுவுமே உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்குள்ள இன்னும் கடினப்பட்டு கிடக்கிறது, இன்னும் ஒளி வரல, இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை உடைத்து உருவாக்குங்க, ஆண்டவரே என்னை வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கணும், தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும், அப்பம் விற்கிறதுல திருவிருந்து ஆராதனையில நான் ஞானஸ்நானம் எடுத்ததுல பங்கு பெறணும், ஆண்டவரே எனக்கு நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்தா தூக்கம் வருது, ஏதோ கடமைக்காக வாசிக்கிறேன், இதெல்லாமே உங்களுக்குள்ள இருள் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு ஒரிஜினல் அந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள வரும்படியாய் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நான்காவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2 கொரிந்தியர் 5:14 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதனுடைய 4வது அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். அவர் மேல உங்களுக்கு அன்பை அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்க பயந்து போய் ஆராதனைக்கு வரக்கூடாது, பயந்து போய் ஜெபிக்க கூடாது. ஐயோ பைபிள் படிக்காம படுத்தா ஏதாவது கெட்ட சொப்பனம் வருமே பைபிள் படிக்க கூடாது. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பின் நிமித்தமா நீங்க படிக்கணும். நீங்க பயந்து போய் படிச்சீங்கன்னா 91 சங்கீதத்துக்கு மேல நீங்க போக மாட்டீங்க. நீங்க அன்பின் நிமித்தமாய் படிச்சா வேதம் முழுவதும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பயந்து போய் சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கவனம் எல்லாம் உங்க பிரச்சனையிலேயே தான் இருக்குமே ஒழிய தேவனுடைய முகத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் அன்பில வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அப்பாவை நீங்க பார்க்க முடியும். நீங்க பயந்து போய் தேவனுக்காக இருந்தீங்கன்னு சொன்னா அவருக்காக எதையுமே நீங்க செய்ய முடியாது. நீங்க பயந்து ஒரு விஷயத்துக்கும் யாராவது பாஸ்டர் வரணும், யாராவது ஜெபிக்கணும், இல்லைன்னா ஏதாவது உங்களுக்குள்ள தோணிக்கொண்டே இருக்கும். ஆனால் அன்பு நிமித்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டரே தேவையில்லை. பரலோகத்தின் தேவன் அவருடைய அன்பை பூரணமாய் உங்களுக்கு பொழிந்தருள்வார். அவருடைய அன்பு நிமித்தமாய் அவர் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போல உங்க வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடும். உங்களால பாட்டே பாட முடியலன்னா அன்பு இருந்தா தானே பாட்டு வரும். எனக்கு அருமையான உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறது என்ன ஆவிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒளியா இருளா? அந்த இருள் மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. 5ஆவதாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா கலாத்தியர் 5:24 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தா, சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க மாம்சம் ஆசைப்படுது பாருங்க. பணம், பொருள், நகை, சொத்து, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா இருந்தா அவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன பண்ணுவாங்களாமா? சிலுவையில் அடிப்பார்கள், சிலுவையில் அறைவாங்க, அதை கொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்குள்ள ஆசை அடங்கல, பண ஆசை அடங்கல, சொத்தை குறிச்சதான ஆசை, நகையை குறிச்சதான ஆசை, அல்லது பதவி உயர்வை குறிச்சதான ஆசை, சமுதாயத்தில் அந்தஸ்தை குறிச்சதான ஆசை, இதெல்லாம் உங்களை விட்டு போகல அப்படின்னா இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஒளி என்ன பண்ணல? வரவில்லை. வேற ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த இருள் விலகணும். இந்த சுவிசேஷம் உள்ள போனாதான் அது விலகும். இந்த இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுத்தாதான் விலகும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். 6ஆவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல உலகம் அவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:14 நீங்க வாசிச்சு பாருங்க. உலகம் சிலுவையில் அறையப்படும். என்னுடைய மாம்சமும் ஆசை இச்சைகள் மாத்திரம் கிடையாது, உலகத்தையே சிலுவையில் அறையும். அதனாலதான் கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் அனுபவித்தவர்கள் உலகத்தை துறந்து, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை துறந்து, பவுல் சொல்றா, உலகத்துக்கு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் சுவிசேஷத்தை எடுத்து கடந்து போனாங்க. அநேகர் ஆடம்பரத்தை விரும்பாம நகை கழட்டி போடுற உபதேசம் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு நிறைய ஆரம்பிக்கும் போது, ஓ தரித்திரத்தில் இருக்கிறாங்களே, கஷ்டப்படுகிறார்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நான் நகையும் உடையும் அணிந்து ஆடம்பர வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று சொல்லி அவைகளை துறந்து கொண்டு வெள்ளை துணியை உடுத்தி கொண்டு அநேகர் ஊழியத்தை செய்த சரித்திரம் உண்டு. ஆனா இன்னைக்கு ஆட்டமும் பாட்டமும் ஆடம்பரமும் நிறைந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இருள் இருக்கிறதுனால இந்த ஒளிக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி என்பது இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கடைசியாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியால் இருந்தால் எனக்கு ஐயோ.
கடைசியாக உண்மையான ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா, உண்மையான சுவிசேஷம் உங்களுக்குள்ள போனா, பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கலைன்னா எனக்கு ஐயோ. சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா முதல்ல குத்தப்படுவீங்க, மாறுபாடான சந்ததி விட்டு நீங்க விலகுவீங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, ஐக்கியத்துல, அப்பம் வைக்கிறதுல, ஜெபம் பண்ணதுல உறுதியா தரிச்சிருப்பீங்க. அந்த சுவிசேஷம் உள்ள இருக்கும் பொழுது மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவீங்க, உலகத்தை சிலுவையில் அறைவீங்க, அல்லது அவருடைய அன்பு உங்களுக்குள்ள அதிகமாய் நெருக்கி ஏவிட்டு இருக்கும். இந்த அன்பு அதிகரிக்க அதிகரிக்க நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க, இந்த இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நீங்க மாறிடுவீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சுவிசேஷம் சொன்னதே இல்லை, யாருக்கும் ஆண்டவரை பத்தி சொன்னதே இல்லை, இயேசுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னா சம்திங் ராங். ஏதோ உங்களுக்குள்ள வேற ஆவி இருக்குது. ஆனா இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவிச்சுன்னா இந்த இயேசுவுக்காக, இந்த சுவிசேஷத்திற்காக எங்க போறோம் அந்த ஆண்டவருக்காக பேசணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அல்லது ஊழியர்களோட அதை இணைஞ்சிருக்கணும், அல்லது ஜெப கூட்டங்களுக்காக ஓடி வரணும், அல்லது தேவனை பற்றி சொல்லுகிற இடத்துல நான் கலந்து கொள்ளணும், என் வீட்டுல பிரேயர் வைக்கணும், அல்லது பக்கத்துல இருக்கிறவங்களையாவது கூட்டி கொண்டு வந்து ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லணும், அல்லது என் வீட்டினுடைய பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் டே, இது எல்லாம் ஒரு சுவிசேஷ கூட்டமாய் மாறணும் என்று சொல்லி அந்த அன்பு அதிகரிக்கிறவர்களால தான் செய்ய முடியும். ஆனா அப்படி ஜடம் மாதிரி பல வருஷமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா சம்திங் ராங். ஆண்டவர் வரப்போகிறார். இதனாலதான் பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிச்சது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். கடைசி காலமாயிருச்சு. வேற ஒரு சுவிசேஷம் இன்றைக்கு அதிகமாய் பெருகிட்டு இருக்குது, உங்களுக்குள் இருக்கிறது. உலகமெல்லாம் எல்லா சபையும் திருத்துறதுக்கு நம்ம போக வேண்டாம், எல்லா மனிதர்களையும் திருத்துறதுக்கு நான் போக வேண்டாம். எனக்குள்ள இருக்கிறது எந்த சுவிசேஷம்? எனக்குள்ள இருக்கிறது வசனம் சொல்லுகிற சுவிசேஷமா? எனக்குள்ள உண்மையில அந்த ஒளி வந்திருக்கிறதா இல்லையா என்பதை நான் சரிப்படுத்தவில்லை என்றால் நான் என் வாழ்க்கையை வஞ்சித்து விடுவேன், நானே என்னை ஏமாற்றி கொண்டு விடுவேன். ஆண்டவர் எந்த நேரத்திலையும் வரப்போகிறார். அவர் வரும்போது நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறி விடுவீர்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இன்றைக்கு இந்த யதார்த்தமான சுவிசேஷம் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஒரு நிமிஷம் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. யாராவது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் யாராவது இங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்